முடிய போகுதுடா, இப்ப ஏன் ஆட்டத்தை பாரு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வந்து அவன் ஒரு அடியை போடுவான் பாருங்க. போட்டதுல லெஃப்ட் சைட்ல வயிறு இருக்கு பாருங்க, பாதி வயிறு அப்படி துண்டா போயிரும். கிஞ்சிக்கு அந்த 4 நிமிஷம் முடிஞ்சதுனால அவனால அந்த ரிவர்ஸ் கஸ்ட் டெக்னிக்கை யூஸ் பண்ணி கூட அவனால ஹீல் பண்ண முடியல. அந்த அளவுக்கு ஓவர் டேமேஜ் ஆயிருது. அவன் அப்படி சாகர நிலைமையில இருக்க. அதை பார்த்துட்டு கஜிமோ அவ்வளவுதான்டா அவன் டைம் முடிஞ்சுதுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்ன ஆகும், டக்குனு கிஞ்சி அவனோட டொமைன் எக்ஸ்பென்ஷனை மறுபடியும் போட்டுருவான். அந்த டொமைனுக்குள்ள வச்சுதான் இவனை யாரும் கொல்ல முடியாது, இவனுக்கு லக்கு ரொம்ப ஜாஸ்தியாச்சு. அப்படியே அல்லு அர்ஜுன் மாதிரி நான் எதுக்கு அடங்காதவன்டான்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு கேம் விளையாட, அந்த கேம்லயும் கரெக்டா 2-2 வர மாதிரி கேம் முடிச்சிருவான். அப்புறம் என்ன ஜாக்பாட் அடிச்சோன்னே அந்த வயிறு டக்குன்னு ரீஜென்ரேட் ஆகும் பாருங்க. அவன் வயித்தை ஹீல் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கிஞ்சி அக்காரி இந்த கஜிமாவை பார்த்துட்டு என்ன கண்ணா மறுபடியும் ஆடத்தை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நக்கல் பண்ணிட்டு என்ன பண்ணுவான், டக்குன்னு அந்த டொமைனை க்ளோஸ் பண்ணி விட்டுருவான். அந்த டொமைனை க்ளோஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் பார்த்தா 2 பேரும் கடலுக்கு மேல இருப்பாங்களா, அப்படியே அந்த தண்ணிக்குள்ள விழுந்துட்டு இருப்பாங்க பாருங்க. இவன் என்ன பண்ணுவான், கஜிமோ தண்ணிக்குள்ள விழுந்த உடனே கரண்ட் சாக்க போட்டுற வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு உள்ள விழுந்துட்டு இருக்கும்போது பார்த்தா அங்க கர்ஸ் ஸ்பிரிட்லாம் வந்துட்டு இருக்கும் பெருசு பெருசா. அதெல்லாம் அடிச்சு போட்டு தள்ளிட்டு நம்ம கிஞ்சி அக்காரி என்ன பண்ணுவான், டக்குன்னு ஒரு கர்ஸ் ஸ்பிரிட் பறக்கிற ஸ்பிரிட்டை கூப்பிட்டு அது காலை பிடிச்சி அங்கிருந்து பறந்து போயிட்டு இருப்பான். இவன் கஜிமோ தண்ணிக்குள்ள விழுந்தவன் அப்படி எலக்ட்ரிசிட்டியை ஃபுல்லா தண்ணிக்குள்ள விட்டுட்டு போனா. ஆனா கிஞ்சி அக்காரி அவன் தண்ணிக்குள்ள விழாம பறந்து போயிட்டு இருக்கதை பார்த்துட்டு அந்த கஜிமோ என்ன பண்ணுவான், அவனோட எலக்ட்ரிசிட்டியை கொஞ்சம் வித்தியாசமா யூஸ் பண்ணி அந்த தண்ணியே பாய்சன் கேஸா மாத்தி அந்த கேஸை கிஞ்சி அக்காரி மூக்குக்குள்ள இழுக்கிற மாதிரி பண்ணிடுவான். அது மூக்குள்ள போனோன்னா மயக்கம் அடைஞ்சு அப்படி உள்ள விழுவான் பாருங்க. தலையில தண்ணிக்குள்ள விழுந்து அந்த கிஞ்சி அக்காரி மூஞ்சுக்கிட்ட வந்துட்டு எனக்கு ஒன்னும் ஆகலையே ஏப்ரல் ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாய்சன் கேஸை மறுபடியும் மூக்கு வழியா வெளியே விட்டுட்டு தண்ணிக்குள்ள வச்சு அந்த கஜிமாவை போட்டு புரட்டை எடுப்பான் பாருங்க. அடினா அடி, உங்க விட்டு அடியில எங்க விட்டு அடியில மரண அடி அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்க. அது கடுப்பாய் அந்த கஜிமா என்ன பண்ணுவான், டக்குன்னு அந்த கிஞ்சி அக்காரியோட லெஃப்ட் கையை பிடிச்சிருவான். பிச்சுக்குன்னு பிடிச்சிக்கிட்டு தம்பி இப்ப பாடுறான்னு சொல்லிட்டு அவனோட ஃபுல் கர்ஸ்ட் எனர்ஜி மொத்த எலக்ட்ரிசிட்டியும் போட்டு அடிப்பான் பாருங்க. கடலே சும்மா அளப்பற யாரும் கடல் தண்ணியெல்லாம் வெடிச்சு சதற உள்ள இருந்து கிஞ்சி அக்காரியோட கை மட்டும் துண்டா வெளியே வந்து விழுந்து கிடக்கும். அதை பார்த்துட்டு பாண்டா ஏய் என்னடா இது இவன் கை மட்டும் வெளியே வந்து கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாக்காய் பார்த்துட்டு இருப்பான் நம்ம பாண்டா. நம்ம பாண்டாக்கு எல்லாமே சரியாச்சு போல இருக்க, ஹீல் ஆயிட்டான் போல. அப்படி எந்த பக்கம் பார்த்தா தண்ணிக்குள்ள இருந்து அந்த கஜிமா மட்டும் வெளியே வந்து உட்காந்துட்டு இருக்கான். அவங்ககிட்ட இருந்த கர்ஸ்ட் எனர்ஜி ஃபுல்லாமே லூஸ் ஆயிருச்சு. நம்ம கிஞ்சி அக்காரி எங்கடா போனா அவ்வளவுதானா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது டபான்னு தண்ணிக்குள்ள இருந்து வந்து அந்த கஜிமாவை அடிச்சு சும்மா பறக்க விடுவான் பாருங்க. எப்பரா தப்பிச்சான் அப்படின்னு பார்த்தா அந்த கஜிமா தண்ணிக்குள்ள வச்சு நம்ம கிஞ்சி அக்காரியோட கையை பச்சக்குன்னு பிடிச்சிருப்பான். நம்ம கிஞ்சி அக்காரி என்ன பண்ணிருப்பான், அவனோட கையை சும்மா கச்சக்குன்னு வெட்டிட்டு அங்கிருந்து எஸ்கேப் போயிருப்பான். அப்படிதாங்க இந்த அட்டாக்ல இருந்து உயிர் பழச்சிருக்கான் நம்ம கிஞ்சி அக்காரி. கை மட்டும் போயிருக்கான், அவனுக்கு கை ரீஜென்ரேட் ஆயிருக்காது. ஏன்னா அந்த 4 நிமிஷம் போயிடுச்சு இல்ல. இதுக்கப்புறம் அவன் உள்ள போய் ஜாக்பாட் அடிச்சு தான் அந்த கையை திரும்ப கொண்டு வரணும். அப்புறமா இந்த பக்கம் நம்ம கிஞ்சி அக்காரி கிட்ட தவடாலே அடி வாங்கி படுத்து கிடப்பான் கஜிமோ. அவன் படுத்து கிடக்கிறவன் நான் அவ்வளவுதான் அந்த தோத்துட்டேன், என்கிட்ட எந்த எனர்ஜி இல்ல, என்ன கொன்னுரு அப்படின்னு சொல்லிட்டு அவனே அவன் தோல்வியை ஒத்துக்குவான். நம்ம கிஞ்சி அக்காரி அவனை கொல்லுவான்னு பார்த்தா கொல்லாம அவன்கிட்ட போய் பேசிட்டு இருப்பான். ஆமா நீ எதுக்கு உன்னோட கர்ஸ்ட் டெக்னிக்லாம் யூஸ் பண்ணல, வெறும் எலக்ட்ரிசிட்டி பவர் மட்டும் எதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்க, டொமைன்லாம் இருக்கும் வெப்பன்லாம் இருக்கும் அதெல்லாம் எதுக்கு நீ யூஸ் பண்ணல அப்படி சொல்லிட்டு கேட்க, அதுக்கு அந்த கஜிமா சொல்லுவான் நான் சுகுனா கூட சண்டை போடும்போது மட்டும் தான் என்னோட கர்ஸ்ட் டெக்னிக் டொமைன் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுவேன், அது வரைக்கும் நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல. அதை கேட்டுட்டு நம்ம கிஞ்சி அக்காரி அப்படியா சூப்பர்